அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் இருந்திருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். எல்லா தமிழ் புத்தாண்டுலேயும் படம் ரிலீஸ் ஆகணும்னு என்னுடைய ஆசை. என்னென்னா வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு சினிமா மறந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங் ஆல்பம் மிக சிறப்பாக சூப்பராக இருந்தது. இந்த சாங்கு அறிவரசு அவர்களை ஞாபகப்படுத்தும் விடமாக அவருடைய ஜீவன் இந்த இடத்துல இருந்ததுன்னே சொல்லலாம். அவர் ஐயாவுடைய பையங்கிறப்ப அவர் என்னை வந்தோடனே சொன்னார், என் பையன் தான் எழுதியிருக்காரு, ஆனால் இப்போ இல்லைன்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன ஐயா சொல்கிறீங்க? பாருங்கள், இதை விட ஒன்றும் கிடையாது. அவர் எழுதின பாடல்கள் இன்றைக்கி வெளிவருது, அவர் இல்லைங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளை விட தாய் தகப்பனுக்கு ரொம்ப இது இருந்தாலும் அவருடைய கலை அழியவில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஏலேலோ சாங் வந்தது ரொம்ப சந்தோஷம். அதில் நடித்த ஹீரோ வெற்றி தானே தம்பி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு டான்ஸர், எப்படி நீங்கள் டான்ஸே ஆடாமல் மாண்டேஜ் சாங் பண்ணீங்கன்னு தெரில. அதான் இயக்குனர்னு சொல்லணும் மணிகண்டன் சார். ஒரு டான்ஸர்னால் கண்டிப்பாக படம் சாங்கில் கண்டிப்பாக டான்ஸ் ஃபுல்லாக ஆட வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வேறு எல்லாருமே ஆடினாங்களா அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் டைரக்டர் இல்லைப்பா நீ ஆட வேணாம், பேசாமல் நின்னா போதும், போயிட்டுரு அப்படின்னு பண்ணியிருக்காப்புல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பி, சூப்பர் வெற்றி. அதேமாதிரி ஹீரோயின் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குமே மெயினாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. கேமராமேன் சார் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. கேமராமேன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கேமராவாக ஒரு அழகாக பண்ணியிருக்கார். நான் இந்த மேடைக்கு வர்றதுக்கு காரணம் மெயினாக ஜெய் கிரீஷ் நண்பன் தம்பி மியூசிக் டைரக்டர். காரணம் என்னென்னா இந்த மேலே ஏலேலோ சாங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் தம்பி, செம. ரொம்ப சந்தோஷம். என் கூட எங்கள் கூட அப்படின்னே சொல்லலாம். வாழ்க விவசாயின்னு ஒரு படம் தம்பி தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது ஜீவகாருண்யம்னு ஒரு படம், அதுவும் நான் லீடு பண்ணியிருக்கேன். 2 படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டரு. மிக சந்தோஷம். அதேமாதிரி அந்த குறும்படம் பார்த்தேன், தாய் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் அனுபவித்த ஒரு விஷயம் சார். எங்கள் அம்மா சின்ன வயசில் தவறிட்டாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் என் மனசை விட்டு போகலை, என்றைக்குமே போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம நாடே நம்ம தாய் நாடு தான் சொல்லுவோம். நம்ம தாயை மறக்க மாட்டோங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பெண்கள் நம்ம நாட்டில் கண்கள்ங்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார். யாராவது ஒரு பெண்களை அடிக்கிறாங்களோ, கோவப்படுறாங்களோ, சண்டை வந்தாங்களோ, அவங்களுமே ஒரு அன்பு செலுத்த ஒரு அப்பாவால் முடியாது. என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு அம்மா விட்டு பிள்ளையை விட்டு போயிடலாம், ஆனால் அப்பாவை விட்டு போக முடியாது. எப்படி இருந்தாலும் அப்பா எப்படா இவன் தொல்லை தாங்க முடியல, முதல்ல வெளியே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். தாய் மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இவங்க திறமையை நிரூபிச்சிருக்காங்க. மெயினாக மணிகண்டன் சாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படங்களில் நீங்கள் ஜொலிக்கணும். கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். தம்பி, இது டான்ஸ் செய்யாமல் நீ ஒத்துக்கிட்ட பெரிய விஷயம், அதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய விஷயம். தேங்க்யூ. ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மென்மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங், இந்த சாங் மணிகண்டன் சார் அண்ட் விஷ்ணு சார், கார்த்தி அண்ணா, வெற்றி சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இந்த சாங்கில் காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் மேலும் மேலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. எல்லாமான என்னோடய கடவுளுக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு சூப்பரான லான்ச்சுக்கு நானும் கலந்துக்கிறேன்னு சொல்கிறது. இந்த டீம் கூட கலந்துக்கிறதும் அதே மாதிரி தான். லாஸ்ட் டைமில் தான் நானும் கலந்துக்கிட்டேன், வெற்றியும் மணிகண்டனும். ஏன்னா ஒரு அற்புதமான சாங்கு ஜெயகிரீஷ், அந்த மியூசிக் சூப்பராக இருந்தது. நாங்கள் பாட்டு கேட்கும் போதே யார்ப்பா கொரியோகிராஃபர் அப்படின்னு கேட்டேன். அப்புறமா மாஸ்டரே கொரியோகிராஃபர், அவரே ஆக்டர், அவரே வெற்றி, அவரே இது பண்ணேன். நல்லா இருந்தது. விஷுவல் ட்ரீட்லேயும் மணிகண்டன் அழகான டைரெக்ஷன் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக ப்ரமோஷனுக்காக வந்தாங்க. இதை மாஸ்டர் இது நாங்கள் விஷுவலாக மாண்டேஜாக பண்ணியிருக்கோம், ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்க.
ஸோ அழகாக ஒரு ரீல்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். அதை தான் ஒரு மாஸ்டரே வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாருக்குமே போய் சேரணும்னா நீங்கள் மீடியா எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த ஒரு எல்லாருமே க்யூட்டாக ஆடுறதுக்காக ஒரு ரீல்ஸ் என்ன பண்ணணுமோ அதுக்கு எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு இன்றைக்கி ரிலீஸ்னால் நாளைக்குலேருந்து அதுவும் ப்ளே ஆக ஆரம்பிச்சிட்டோம். அந்த ப்ரொமோஷனும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஆல் த டீம். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்ப்பா. அந்த டீமை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த டீமில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருந்ததுமா. நீங்களும் ரொம்ப ஒரு மாண்டேஜுக்கு என்னவோ விஷுவல்ஸ் கேமராமேன் அவர் என்ன பண்ணியிருக்காங்களோ அது ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம், ஏலேலோ டீம், இந்த ப்ரொடியூசர், அதனுடைய மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டு, த ஹோல் டீம், நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த பாராட்டுகளையும் கங்க்ராச்சுலேஷன்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது கார்த்திக் அண்ட் சரவணன் தான். சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தளபதி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர், அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் இருந்தார். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலேருந்து இன்றைக்கி ஒரு கட் அவுட் வைக்கணுன்னா கூட அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். ஸோ தளபதியோடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவர். அவர் இந்த ப்ரோக்ராமை மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் வாழ்த்துக்கள். அவர் இப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஒரு எலிஜிபிள் பிஆர்ஓ கார்டு எடுத்துட்டாரு. ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கும் இப்போ இருக்குது. இந்த ஒரு ப்ரோக்ராம்லேருந்து, இந்த ஒரு ஆல்பத்துலேருந்து உங்களுடைய பயணம் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஜெயிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த டீம், ஏலேலோ டீம், இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும், மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மியூசிக் கம்போசருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனிவே, இந்த வாய்ப்பளித்த எனக்கு இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஒரு சிறப்பு வணக்கம். நம்ம அண்ணன் ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி தான் என்ன இங்கே கூப்பிட்டது சகோதரர் சரவணன் அண்ட் கார்த்திக். சரவணன் எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும். என்னோடய நண்பர் ஹரி, விஷாலோட மேனேஜர் ஹரி மூலியமாக தெரியும். நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். ஸ்ரீநாத் அண்ணன் சொன்னது தான் நானும் திரும்ப சொல்கிறேன். ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர். ஏன்னா அன்றைக்கி ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அண்ணா. அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அண்ட் இன்றை முதல் அவர் பிஆர்ஓன்னு ஒரு விஷயத்தை ப்ரொமோட் ஆகி வந்திருக்காரு. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. அண்ட் ஏலேலோ டீமுக்கு ஒரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது எவ்வளோ செலவுன்னு கேட்டேன். 10 லட்ச ரூபான்னு சொன்னார். 10 லட்ச ரூபாய் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா எடுத்தவங்க எதுக்கா இப்போ ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஆசையாக எடுத்தோம், இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாரு. உண்மையிலே யூர் லக்கி. ஐ திங்க் இன்றைக்கி இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தன்னுடைய டேலண்ட்டையோ ஸ்கில்ஸையும் காமிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு 1 மணி நேரம் படமாக கூட எடுத்துக்கலான்னு தோணுது. அடுத்து வருதா? ஓகே. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே என்னுடைய ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் அகெயின் ஹரி, நீங்கள் கண்டிப்பாக பேசிட்டு தான் போகணும். எனிவே, நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சரவணன் சார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டில்ஸ் சரவணன் சார், இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் மூலமாக, ஏலேலோ இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக அவர் பிஆர்ஓவாக ஆயிருக்காரு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கொஞ்சம் மேலே வாங்க சார், ஒரு நிமிஷம் வாங்க.
சரவணன் சார் வாழ்த்துக்கள். அப்புறம் ஏலேலோ ஆல்பம் சாங் எல்லாரும் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சௌந்தர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு. சாங்கோட ஃபீமேல் லீடு வந்து மோனா, எனக்கு ஆக்சுவலாக நல்லா தெரியும். பாடம் படத்தில் வந்து அவங்க ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க, இப்போ வந்து ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஸ்வீட் கேர்ள். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஹீரோ வெற்றி சாருக்கு, ப்ரொடியூசர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன? ஷார்ட் ஃபிலிம் பேர் ட்ரீம்ஸ். அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்த்தோம். அஃப்கோர்ஸ் நல்ல ஒரு மெசேஜ் அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் இருக்குது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாருமே நியூ இயருக்கு மீட் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம், எப்போவுமே எங்கே ஒரு படம் வரட்டும் இல்லை சாங்ஸ் வந்தால் நம்மளோட மீடியா நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், நீங்கள் எல்லாம் தான் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுவீங்க. லைக் எங்களோட படம் எங்கள் மீடியா இருக்கட்டும், நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் தான் எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. படம் வந்துட்டுருக்கும் படம் வந்துட்டு இருக்கும்போது ரீசன் என்னென்னா, இன்றைக்கி சரவணன் சார் எப்போவுமே நீங்கள் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. எப்போவுமே எங்களோட ஃபோட்டோஸ், ஸ்டில்ஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து பண்ணுறோம். எப்போவுமே மீடியா வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுது. ஸோ இன்றைக்கி சரவணன் வந்து பிஆர்ஓவாக வந்து வந்திருக்காங்க. ஹி ஹவ் கிராஜுவலி ப்ரமோட்டட் டு பெட்டர் திங். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோம். நம்ம மீடியா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒருத்தங்க வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்குது. அதுவும் வந்து நியூ இயர் அன்றைக்கி வந்து நடக்குது, தமிழ் நியூ இயர். இது இப்படியே உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸாக வரட்டும். இந்த படத்தை பற்றி சொல்லும்போது நான் நிறைய வாட்டி வந்து உமன் எம்பவர்மெண்ட்டு, உமன் எஜுகேஷன் பற்றி வந்து நிறைய வாட்டி பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு குறும்படம் வந்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து they spoke about abortion. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, என்னென்னா 6 மில்லியன் அபார்ஷன்ஸ் இந்தியாவில் மட்டும் வந்து நடக்குது. ஒரு ஒரு உமனை நீங்கள் சப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இல்லை நிறைய பேர் வந்து உமனை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் ஒரு உமன், ஒரு பெண் வந்து ஒரு நல்ல நாகரிகத்தை வந்து கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைய வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து கொடுக்குறாங்க, இல்லை வேர்ல்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல தகப்பன் வந்து நல்ல சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்க முடியும். நல்ல சிட்டிசன் தான் ஒரு நல்ல நாட்டை வந்து உருவாக்க முடியும். பட் நீங்கள் உமனை வந்து சப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அவங்க இந்த படத்தில் பேசுகிற மாதிரி ஒரு உமனை வந்து நீங்கள் சப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஒரு உமனே இல்லைன்னா ஒரு நல்ல நாடை எப்படி நம்ம உருவாக்க முடியும்? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உமனை வந்து என்கரேஜ் பண்ணுறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து கம்மி பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம ஒரு வலிமையான நாடை வந்து கொடுக்க முடியும். ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஒரு உமன் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த சாங் வந்து பார்த்துருந்தோம், ரொம்பவே நல்லா இருக்குது. இசை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதில் நடித்த லீட்ஸும் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரவணன் சார், இது வந்து நீங்கள் இப்போ பிஆர்ஓ வந்து வந்திருக்கீங்க. ஸோ இந்த 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 மூவியும் இந்த சாங்கும் வந்து ரொம்ப பெரிய ஜெயிக்கணும். அதே மாதிரி நம்மக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்டு நம்ம சரவணனும் வந்து ஜெயிக்கணும். ஸோ இன்றைக்கி as a ஃப்ரெண்டாக வந்து அவங்கள வாழ்த்து வந்திருக்கேன். தேங்க்யூ. ஒரு நல்ல ஆசிரியரால் ஒரு நல்ல மாணவன் கிடைப்பான். ஒரு நல்ல பாடலாசிரியரால் ஒரு நல்ல பாடல் கிடைக்கும். அந்த நல்ல பாடலாசிரியர் வந்து பல கனவுகளோட நல்ல ஒரு ஒரு பாடல் எழுதியிருந்தாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா சொல்லும் போது அவர் இந்த இடத்துல இல்லை அப்படின்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நம்ம இருக்கிற எல்லாருமே சேர்ந்து 2 நிமிஷம் மௌன அஞ்சலி மட்டும் செலுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா அவர் இந்த இடத்துல இருந்து பாராட்டு கேட்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். அப்புறம் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கார்த்திக் மற்றும் என் நண்பன் சரவணனை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது நிறைய ட்ரையல் ஃபோட்டோ எடுத்து என்ன தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கான். அவன் எடுத்த ஃபோட்டோலாம் இன்னும் ட்ரையல் ஃபோட்டோலாம் எங்கள் வீட்டிலே நிறைய இருக்குது. அவங்க செய்கிற விஷயங்கள்லாம் எப்போயும் புதுமாக இருக்கும். 2 நிகழ்ச்சி தான் நடக்குது. ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு குறும்படம் ரிலீஸ் பண்ண தான் சொன்னோம். அதுக்கடையில் அவரோட ஒரு வெப்சைட் ஒன்று வச்சார் பார்த்தீங்களா,
உங்களோட பார்வை எல்லாத்தையுமே அது மேலே அட்டென்ஷன் பண்ணார் பார்த்தீங்களா, அதோட ஒரு தனித்திறமை. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். எப்போவுமே இன்னும் நீங்கள் மேலே மேலே வரணும். அதே நேரத்தில் இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இதில் என்ன பண்ணியிருக்கோம் என்ன செய்கிறோன்றதை தாண்டி அத்தனை தயாரிப்பாளர்களும் அத்தனை பேரும் பார்க்குறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ பேர் உழைச்சிருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய படம் சின்ன படம்ன்றதெல்லாம் கிடையாது. உங்களோட முழு ஈடுபாடுமே அதை ஜெயிக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் தான் அதை விரும்பணுன்றதை எப்பவுமே நினைக்கிறீங்க. அது சிறு படமாக இருந்தாலும் சரி, பெருப்படமாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி சிறு குறு படங்களை எடுத்து அதை பார்த்து வாய்ப்பு கொடுத்த விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மூலமாக ஒரு இயக்குனர் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த பெருமை எங்களுக்கு சேரும். அதே மாதிரி உங்களை வரைச்சி கிடைக்குன்றதை நான் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சினிமாவில் இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயந்தான், பொறுமை ரொம்ப முக்கியம். இன்றைக்கே எதையும் சாதிக்க முடியாது. இந்த நாள் நிரந்தரம் கிடையாது. நாளை வெற்றி கிடைக்கணும்னா இந்த நாளை கடந்தால் தான் முடியும். இந்த இயக்குனருக்கும் இதில் நடித்த திரைப்பட நடிகர்கள், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த வாழ்ப்பை வழங்கிய என் நண்பன் சரவணன் அவர்களுக்கும், கார்த்திக் அவர்களுக்கும், இங்கே ஸ்டேஜில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.